ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெளியில் போகும்போது கண்டிப்பாக சானிடைசர், ஃபேஸ் மாஸ்க் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு போங்க. நம்ம நிறைய டஃப்பான சுச்சுவேஷன் எல்லாத்தையும் தாண்டிட்டோம். ஸோ இன்னும் சீக்கிரத்தில் எல்லாமே நார்மலுக்கு ஆகிடும். ஸோ அது வரைக்கும் எல்லாருமே சேஃபாக இருங்க. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ. என்னோட சேனல் ஆரம்பிச்சு 45 டேஸ் ஆகுது. ஸோ 45 டேஸில் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆயிருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி. என்னோட சேனலில் பேக்கிங், குக்கிங், ஹோம்மேட் ஸ்டஃப், ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. என்னோட வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம ஹோம்மேட் சோப் தான் பார்க்க போகிறோம். ஹோம்மேட் சோப் அல்ட்ரா கிளியர் சோப் பேஸ் யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். நம்ம நார்மல் சோப்புக்கும் இந்த சோப் பேஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, நம்ம நார்மலாக சோப் வாங்கும்போது ஃப்ராக்ரன்ஸ்லாம் நிறையா சேர்ப்பாங்க. இந்த சோப் பேஸில் நம்ம ஃபேஸ் பேக் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அதை மிக்ஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம செகண்ட் எபிசோடில் டவ் சோப் யூஸ் பண்ணி சோப் பார்த்தோம். இப்போ நம்ம ரைஸ் வாட்டர், க்ரீன் டீ அதை வச்சு நம்ம எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். இந்த சோப் பேஸ் டி ரூட்லேருந்து நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது வச்சு பண்ணல வேண்டாம்னா நீங்கள் டவ் சோப் அந்த மாதிரி யூஸ் பண்ணியே பண்ணிக்கலாம். இதை பேஸாக யூஸ் பண்ணுறோம். அல்ட்ரா கிளியர் சோப் பேஸ் இது. ஸோ இது நான் 1 கப் எடுத்திருக்கேன். சரி, எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். டபுள் பாயில் ப்ராசஸில் தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். கீழே ஒரு இதில் தண்ணி வச்சுட்டு மேலே ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. இது நான் 1 கப் ஆட் பண்ணியிருக்கேன். சோப் பேஸ் நல்லா மெல்ட் பண்ணலாம். இது சீக்கிரமாகவே மெல்ட் ஆகிடும். ரொம்ப குட்டியாலாம் நீங்கள் சாப் பண்ணணும்னு இல்லை. இந்த ரைஸ் வாட்டர் யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி சோப் பண்ண போகிறோம். இதே ரைஸ் வாட்டரில் ஸ்க்ரப்பும் பார்க்க போகிறோம். நம்ம 1 மினிட்ல மெல்ட் ஆகிடும். இப்போ ஃபஸ்ட்டு ரைஸ் வாட்டர் யூஸ் பண்ணி சோப் பண்ணலாம். நம்மளுக்கு சோப் பேஸ் நல்லா ரெடி ஆயிடுச்சு, நல்லா மெல்ட் ஆயிடுச்சு சோப் பேஸ். இந்த சோப் பேஸ் இல்லாமல் கண்டிப்பாக நம்ம சோப்பே பண்ண முடியாது. என்னென்னா ஆப்ஷன்லாம் நம்ம போனாலும் கண்டிப்பாக நம்மளுக்கு சோப் பேஸ் வேணும். நம்ம இதில் எக்ஸஸாக வேறு எந்த ஆயிலோ இல்லை ஃப்ராக்ரன்ஸ் எதுவுமே நம்ம ஆட் பண்ணல. சோப் பேஸ் ரொம்ப சூடாகவே எல்லாமே பண்ண வேண்டாம், கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. இப்போ நம்ம ரைஸ் வாட்டர் யூஸ் பண்ணி எப்படி மிக்ஸ் பண்ணலாங்கிறத பார்ப்போம். ரைஸ் வாட்டர் எடுத்திருக்கேன். இது 1/2 கப் தான் எடுத்திருக்கேன். இது ஆல்ரெடி நம்ம இதை பண்ணதில்ல. இதுவும் ஒரு 1/2 கப் எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம மோல்டு எடுத்துக்கலாம். இதில் கோகோனட் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. அப்போனா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக வந்துடும், ஒட்டாமல் வந்துடும். இல்லாட்டி நார்மலாக நம்மளுக்கு ஏதாவது கண்டெய்னர் யூஸ் பண்ணிங்கன்னா கேப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் என்னென்னா கொஞ்சம் சின்ன சைஸாக கேப் எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. இதை ஆட் பண்ணிடலாம். நம்ம இதை நம்ம 20 மினிட்ஸ் ஃப்ரீஸ் பண்ணிடலாம். இந்த க்ரீன் டீ நம்ம எப்போ டீக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம
சோப் ஸ்க்ரப்பர் பார்க்கலாம். இது வந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நல்லா பவுடர் ஆக்கியிருக்கோம். நல்லா பவுடர் பண்ணிட்டோம். இப்போ ஆல்ரெடி நம்ம அந்த சோப் பேஸ்க்கு ரைஸ் வாட்டர் ஆட் பண்ணிடணும்ல, அதோடையே இதையும் போட்டுருங்க. இப்போ வந்து சோப் பேஸ் வந்து 1/2 கப் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ மோல்டில் நம்ம ஊற்றிட்டு 20 மினிட்ஸ் அகைன் வச்சுட்டு எடுத்துக்கலாம். நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற சோப் பாக்ஸ்லேயே ஃபுல்லாக நம்ம மோல்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கோகோனட் ஆயில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. இப்போ இதை நம்ம ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் கூல் ஆகிட்டு ஆட் பண்ணுங்க. நம்ம ஆயில் எதுவுமே நம்ம ஆட் பண்ணலை. ஆல்ரெடி நம்மளுக்கு சோப் பேஸில் எல்லாமே இருக்கும். ஸோ எக்ஸஸாக நம்ம எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். 20 மினிட்ஸ் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துட்டோம். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா செட் ஆகிடுச்சு. இந்த கார்னர் மட்டும் நீங்கள் இதை வந்து சொல்லிட்டு இந்த கார்னரை மட்டும் லைட்டாக அப்படி பண்ணால் போதும். எனக்கு சோப் ரெடி ஆயிடுச்சு. இது ரைஸ் வாட்டர் யூஸ் பண்ண சோப்பு. இது நம்ம க்ரீன் டீ யூஸ் பண்ணியிருக்கிற சோப்பு ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட பார்க்கலாம். Until then, bye from Rex View.